வணக்கம் அண்ணி. நம்ம பிளாக் விடோ படத்தோட முழுக்கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் படம் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். இப்போ பார்க்குற டைம் வாஸ் பண்ணாமல் சில வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனிலேயே நமக்கு ஓஹோயோவில் காமிக்கிறாங்க. 1995 ஓஹோயோவில் காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நட்டாஷா தான் சின்ன பொண்ணாக காமிக்கிறாங்க. ஸோ அந்த சின்ன பொண்ணு, அதுக்கப்புறமா அந்த நட்டாஷோட அம்மா மெலினா, நட்டாஷாவோட அப்பா அலெக்ஸு, அதுக்கப்புறம் நட்டாஷோட தங்கச்சி எலினா. ஸோ அப்படி 4 பேர் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நாங்கள் தெரிய வருது இவங்க 4 பேருமே ஃபேமிலியே கிடையாது. 4 பேரும் வந்து ஒரு மிஷனுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த விஷயம் எலினாக்கு தெரியாது. மெலினாக்கு தெரியும், அலெக்ஸுக்கு தெரியும், நட்டாஷாவுக்கு தெரியும். ஆனால் வந்து எலினாக்கு சின்ன பொண்ணுக்கு தெரியாது. நம்ம அலெக்ஸ் இருக்கார்ல, ஸோ அவர் வந்து இந்த இடத்துக்கு ஒரு மிஷனுக்காக தான் வந்திருப்பார். இப்போ அந்த மிஷன் வந்து வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. அதனால் வந்து இப்போ நம்ம வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ பேக்கப் பண்ணுறாங்க. அப்படி பேக்கப்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டு நட்டாஷா கிட்ட சொல்கிறாங்க, இப்போ நம்ம இந்த மிஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் நம்ம இப்போ கிளம்ப போகிறோம் அப்படின்னோடனே அவங்களுமே கொஞ்சம் சேடாக இருக்காங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஸோ இவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்காங்க. ஏன்னா வந்து இத்தனை நாளாக ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு ஒரு 3 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஃபேமிலியாக. ஸோ அது இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு அதுக்கப்புறமா கார் எடுத்துகிட்டு சர்ன்னு வந்து ஒரு ஏரோப்ளேன் எடுக்க பார்க்குறாங்க. ஸோ அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே ஏறுறாங்க. ஸோ அங்கே தான் நிறைய போலீஸ் எல்லாமே வராங்க. ஸோ போலீஸ் எல்லாமே அலெக்ஸை சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அலெக்ஸுமே விடாமல் சுட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ ஏரோப்ளேனை வந்து ஓட்டுறாங்க. அப்போ தான் இந்த மெலினா இருக்காங்களே, அவங்க ஏரோப்ளேனை ஓட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஒரு புல்லட் வந்து மெலினா மேலே பட்டுருச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மெலினா சொல்ல நட்டாஷா வந்து ஏரோப்ளேனை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. எலினா அப்படியே அமைதியாக மூலையில் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம அலெக்ஸுமே கஷ்டப்பட்டு அந்த ஏரோப்ளேன் விங்ஸ் மேலே அப்படியே வந்து விழுந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் விடாமல் சுட்டுகிட்டே இருக்காங்க. இவருமே அப்படியே விங்ஸ் மேலே வந்துட்டார். ஸோ நட்டாஷா கரெக்டாக அப்படியே இந்த ஏரோப்ளேனை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ செம்மையாக ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ மெலினா வந்து சொல்ல நட்டாஷா வந்து ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து கரெக்டான இடத்துல நட்டாஷா வந்து லேண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதான் லேண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறமா வந்து கியூபாவில் வந்து கரெக்டாக நம்ம நட்டாஷா லேண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க இருக்காங்களாங்க மெலினா. ஸோ அவங்களுக்கு பயங்கரமாக அடிபட்டுருது. அவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தாங்க அங்கே அலெக்ஸ் வந்து ட்ரெக்கோ அப்படிங்கிற ஒரு கிட்ட வந்து 3 வருஷமாக இது இப்படி தான் இருக்கேன், செம்ம காண்டில் இருக்குது, அண்டர் கவரில் இருக்குது அப்படின்னு ஒன்று தான். ஆமாப்பா இப்போ என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நட்டாஷாவுக்கும் எலினாக்குமே இவங்க 2 பேருக்கும் அப்படியே வந்து மயக்க ஊசி போட்டு ரெட் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு 2 பேருமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த ரெட் ரூமில் ரொம்ப பலசாலியானவங்க, அதை பலவீனம் இல்லை பலசாலியானவங்கலாம் மட்டும் ரெட் ரூம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே அவங்களுக்கு ட்ரைனிங் எல்லாமே கொடுப்பாங்க. அசாசினேஷன் பண்ணுறதுக்காக ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அசாசினேஷன் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்களை போட்டு தள்ளுறதுக்காக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஈஸியாக போட்டு தள்ளிட்டு யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து எப்படி ஈஸியாக தப்பிச்சு வந்துடுவாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நமக்கு நட்டாஷா காமிக்கிறாங்க. ஸோ இந்த ரோஸ் இருக்காங்க, ஜெனரல் ரோஸ் இருக்கார்ல, ஸோ அந்த ஜெனரல் அந்த ரோஸு, ஸோ அவர் அப்படி நடந்து வராரு. நடந்து வந்து என்ன சொல்ல பார்த்துருந்தீங்கன்னா, நட்டாஷாவுக்கு அப்படி அதான் நட்டாஷா வந்து ரோஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க, உங்களால் என்னை பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து நம்ம பிளாக் விடோ வந்து ஸோ வந்து கேப்டன் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாங்கல்ல, ஸோ அதனால் அது அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக இருப்பாங்கல்ல, ஸோ அதனால் வந்து ரோஸ் வந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க. பிளாக் விடோ பிடிக்கிறதுக்காக பிளான் போட்டாங்க. ஸோ அதனால் என்ன, பிளாக் விடோ அங்கேருந்து பிடிக்கிறதுக்காக இந்த ரோஸோட ஆளுங்க அனுப்பிச்சுட்றாங்க. ஆனால் பிளாக் விடோ அங்கேயே இல்லை, ஒரு கப்பல்லாம் வந்துட்டாங்க. ஸோ கப்பலில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது அந்த இடம் என்னன்னு பார்த்துக்கிங்கன்னா, ஸோ அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் நான் என்னென்னா அப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து இன்னொரு சில பிளாக் விடோஸ் எல்லாமே காமிக்கிறாங்க. ஸோ அங்கே தான் எலினாவும் இருக்காங்க. எலினா வந்து ஒரு பிளாக் விடோ அட்டாக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ அந்த பிளாக் விடோ அப்படியே அட்டாக் பண்ணிட்டாங்க. அட்டாக் பண்ண பிளாக் விடோ இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து சிரம் தூக்கி அப்படியே அடிக்கிறாங்க. ஸோ அவங்க அப்படியே அந்த மைண்ட் கண்ட்ரோல் வந்து வெடி வச்சுட்டாங்க. என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த சிரம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னும் நிறைய பேருக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டு அவங்களும் செத்து போயிடுறாங்க. இப்போ எலினாவுமே வந்து ரெட் ரூமோட ஒரு டார்கெட்டாக மாறிட்டாங்க. இப்போ நமக்கு டாஸ்க் மாஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தரை காமிக்கிறாங்க. ஸோ இவன் வந்து என்ன வேலையாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். ஸோ இவன் தாங்க இந்த டாஸ்க் மாஸ்டர். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு பிளாக் விடோக்காக நம்ம நட்டாஷாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து நார்வே தான், அவங்க ஃப்ரெண்டு பேர் இருக்குது. ஸோ அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா நட்டாஷா இருந்த இடத்துல அவங்க நிறைய பொருள் வீட்டில் இருந்தாலும் அங்கே நிறைய பொருளாக இருக்கும்ல, ஸோ அந்த பொருளாலுமே வந்து ரிக் வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க அதான் இப்போ இருக்கிற நட்டாஷா இப்போ இருக்கிற வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ அந்த ஃப்ளாட் அவங்க இருந்த அந்த ஃப்ளாட்டை வந்து விற்றுட்டாங்க போல். அதுக்கப்புறமா நம்ம நட்டாஷா வந்து காரில் பெட்ரோல் இல்லைன்னு சொல்லிட்டு பெட்ரோல் போடுறதுக்காக போகிறாங்க. அப்போ தாங்க அந்த டாஸ்க் மாஸ்டர் இருக்கால, அவன் வந்து ஒரு பெரிய பாம்பு போட்டு அப்படியே அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம நட்டாஷா ஏந்து வந்து அதுக்கப்புறம் அந்த டாஸ்க் மாஸ்டர் கூட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. டாஸ்க் மாஸ்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களோட மூவுமே முன்னாடி தெரிஞ்சு வச்சுருப்பான். இப்போ அவெஞ்சர்ஸ் கூட சண்டை போடுறான், அவெஞ்சர்ஸோட முன்னாடியே மூவில் என்ன எப்படிலாம் சண்டை போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் தெரிஞ்சு வச்சுப்பான். இப்போ நம்ம நட்டாஷா காமிக்கிறாங்க. அவங்க வந்து அதான் இந்த டாஸ்க் மாஸ்டர் கூட சண்டை போட்டுருக்காங்க. அப்போ தாங்க வந்து அவங்க டாஸ்க் மாஸ்டரை வந்து ஒரு பேக்கேஜ் எடுக்கிறதுக்காக தான் நட்டாஷா இவ்வளோ துரத்திட்டு இருந்துக்கலாம்.
ஸோ நட்டாஷா கிட்ட வந்து அந்த பேக்கேஜை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பேக்கேஜை வாங்கி நட்டாஷா தள்ளி விட்டான். அப்போ தாங்க அந்த பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க உள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ பேக்கேஜில் வந்து நிறைய பொருள் எல்லாமே எடுத்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த சீரம் தாங்க இருக்கும். ஸோ மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது விடுவிக்கிறதுக்காக ஒரு சீரம் இருக்குல்ல, ஸோ அந்த சீரமும் எலினாவோட பழைய ஃபோட்டோ தான் இருக்கும். இப்போ பிளாக் விடோ எலினாவை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ஸோ எலினாவும் இவங்க தான் 2 பேருமே அப்படியே பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுக்கப்புறம் 2 பேரும் சண்டை போட்டு, ஏன்னா இவங்க 2 பேரும் உண்மையான பிளாக் விடோவா மைண்ட் கண்ட்ரோலில் தான் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுக்காக 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது எலினா தான் வந்து நம்ம நட்டாஷா கிட்ட அதான் அமைச்சிருப்பாங்க, அந்த சீரம் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நிறைய பேர் மைண்ட் கண்ட்ரோல் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எலினா சொல்கிறாங்க. அப்புறமா வந்து எலினா வேறு என்ன சொல்கிறாங்க பார்த்துருந்தீங்கன்னா, இன்னும் ட்ரக்கோ உயிரோட தான் இருக்குது, ரெட் ரூமும் இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் நட்டாஷா என்ன சொல்கிறாங்க, இல்லை ட்ரக்கோ இன்னும் உயிரோடலாம் இல்லை அவனா எப்பயும் செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இல்லை இவங்க உயிரோட தான் இருக்கேன், இல்லை செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பிளாக் விடோஸ் எல்லாமே இருக்காங்களே, அவங்க எல்லாமே நட்டாஷாவே எலினாவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்புறம் என்ன, ஒரு பிளாக் விடோ கிட்ட வந்து அப்படியே கீழே விழுந்துறாங்க. ஸோ அவங்களுக்கு காலில் அடிபட்டுருச்சு. அப்போ தாங்க எவனோ ஒருத்த வந்து சொல்கிற காலை நீயே ஷூட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தாங்க தெரிய வருது நம்ம நட்டாஷாக்கு இன்னும்லாம் வந்து ட்ரக்கோ உயிரோட தான் இருக்கான்ட்டு. அப்புறம் தாங்க நம்ம பிளாக் விடோ வந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நினச்சி பார்க்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் விடோ ட்ரக்கோவை சாவடிக்கும் போது ட்ரக்கோவோட பொண்ணுமே அந்த பில்டிங்கில் இருப்பாங்க. ஸோ பில்டிங்கே மொத்தமாக சாவடிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அப்படி கொஞ்சம் நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஒரு சில பிளாக் விடோஸ் எல்லாமே வந்து நம்ம நட்டாஷா எலினா துரத்தி இருக்காங்க. இவங்க 2 பேருமே அப்படியே பைக்கில் காரில் அப்படியே மாற்றி போயிட்டுருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஃபைட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா என்ன, இந்த மாஸ்டர் இருக்கான் தெரியுமாங்க, ஸோ டாஸ்க் மாஸ்டர் அவன் வர வந்துட்டான். ஸோ இவங்க வர சப்வேல பூந்து போயிட்டாங்க. அப்படியே டாஸ்க் மாஸ்டர் கிட்ட வந்து டைவர்ட் பண்ணி ஸோ இவங்க எப்படியே தப்பிச்சிட்டாங்க. இப்போ நமக்கு யாரை காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் தாங்க காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இப்போ வந்து பிளான் போடுறாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அலெக்ஸ் எங்கே இருக்கான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் சரி வாங்குற ஃபஸ்ட் நம்ம அலெக்ஸ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேடி பார்ப்போம். சரி ஃபஸ்ட் நம்ம அலெக்ஸ் எங்கே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். எத்தனை வாட்டி இதே சொல்லிட்டு இருப்பேன், நம்ம அலெக்ஸ் எங்கே இருக்கான்னு பார்க்க வேண்டாம். ஸோ நமக்கு நிறைய வேலை இருக்குது, இந்த டாஸ்க் மாஸ்டரை போட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் இந்த ட்ரெக்கோவை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்படியா நிறைய பேர் போட்டு தள்ள வேண்டியது இருக்கா? ஆமாம், ரெட் ரூமை வேறு கண்டுபிடிக்கணும்ல. ஸோ இவ்வளோ நாள் ரெட் ரூம் வந்து இவ்வளோ நாள் தேடாமல் இருக்காங்க. ஏன்னா நீ ஒரு அவெஞ்சர், நீ செத்து போயிட்டனா அவெஞ்சர்ஸ் எல்லாமே ரெட் ரூமை கண்டுபிடிச்சி ட்ரெக்கோவையும் அவெஞ்சர்ஸ் சாவச்சிடும். அதே இதனால ஒன்றா தேடாமல் இருக்காங்க. சரி இப்போ நம்ம அலெக்ஸ் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். ஓகே பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அலெக்ஸை பார்க்கறதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஏரோப்ளைன் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து ரிக்கோட ஏரோப்ளைன் தான். ஸோ ரிக்டாமே வந்து ஒரு ஏரோப்ளைனை எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் போங்க, நான் இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிக்டா வந்து ஒரு ஏரோப்ளைனை வந்து ஏற்பாடு பண்ணிப்பான். சரி யாரோ ஒருத்தர் அலெக்ஸுங்கிறீங்களே அது யார் தான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இப்போ அலெக்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே இருக்காரு. ஜெயிலுக்குள்ளே அங்கே பயங்கரமாக சண்டைலாம் போட்டுக்கிட்டு ஆம்ரெஸ்டிங்லாம் விளையாடிக்கிட்டு பயங்கரமாக இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட் தான், இவர் எப்படி எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்கப்புறமா நான் யார் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஸோ இவரோட ஃபேன்ஸ் எல்லாமே ஒரு மெசேஜ் எல்லாமே அமைச்சிருப்பாங்க. அதில் வந்து ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மையோட தலை அப்படியே டங்குன்னு விழுது. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே ஏதோ ஹெட்ஃபோன் மாதிரி ஒன்று இருக்குது. அதை எடுத்து ஒரு காதுக்குள்ளே இருக்கிறாரு. ஸோ அதுலேருந்து நட்டாஷா பேசுகிறாங்க, நீ வந்து ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக உனக்கு நான் பிளான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிளான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அலெக்ஸுமே அப்படியே அங்கே இருக்கிற ஆளுக்குள்ளே அந்த போலீஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட இப்போ ஜெயிலருக்குள்ளே சண்டை போட்டு எப்படியும் அவங்க வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா நட்டாஷாவே வந்து அந்த சில ஜெயிலர்ஸ் எல்லாமே வெளில இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம நட்டாஷாவும் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்புறமா இவங்க இருக்காங்க இங்கே எலினா. ஸோ அவங்க ஒரு மிசைல் கன்னை வச்சு லான்ச் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன, நம்ம நட்டாஷா அலெக்ஸை கூட்டிக்கிட்டு அப்படியே அந்த கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அந்த சாப்பருக்குள்ளே ஏறிட்டாங்க. சாப்பருக்குள்ளே ஏறினதுக்கப்புறமா எலினா எப்படிமா இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க வரும்போது எலினா ஒரு குத்து ஊற்றுறாங்க. ஏன்னா வந்து இவங்களாம் கோவமாக இருக்காங்க ஸோ இவர் மேலே. அப்போ தான் அலெக்ஸ் என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ரெட் ரூம் இருக்கிற இடம் தெரியாது அப்படின்னு. அப்போ யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது தான் ரெட் ரூம் வந்து மெலினாக்கு தான் தெரியும். ஸோ அவள் தான் வந்து ரெட் ரூமோட ஒரு சயின்டிஸ்ட்டு, அவளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ மெலினா இருக்கிற இடத்த தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த சாப்பரில் வந்து ஃபியூல் இல்லாமல் அப்படியே கீழே விழுந்துடுது. வெளில அப்படியே லேண்ட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி நடந்தே போகிறாங்க. இப்போ நமக்கு மெலினாவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து இங்கே 3 பேர் யாரோ வராங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போ 3 பேரை பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அலெக்ஸ் இருக்காருங்க, அவர் வந்து ரெட் கார்டியன் சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து நிற்க முடியாமல் வந்து நின்றுட்டுருக்காரு. அப்புறம் அவங்க எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு தான் ரெட் ரூம் இருக்கிற இடம் தெரியும் அப்படின்னு தான், உங்களுக்கு இந்த ட்ரெக்கோவை பற்றி உங்களுக்கு தெரியாது அவன் எப்படின்ட்டு. அவன் வந்து மூச்சு விடாது அப்படின்னு ஒருத்தங்கிட்ட சொல்லிட்டானா அது சாகிற வரைக்குமே மூச்சு விடாது. ஸோ அதோட சிரமம் அந்த மாதிரி தான். ஸோ அவன் கரெக்டாக மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
சரி அப்போ அந்த சிரம் நம்ம இருக்கலாம், அதை வச்சு நம்ம எடுத்துடலாம்ல. எடுத்துடலாம், எத்தனை சிரம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறது இருக்கும்போது தான் நம்ம அலெக்ஸ் வந்து அப்படியே எலினா கிட்ட பேசுகிறாங்க. அந்த இடத்துக்கு மெலினா வராங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம எதாவது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் நாங்கள் தெரியும் ஒரு சில போலீஸ் எல்லாமே வந்து அந்த ரெட் ரூம்லேருந்து அந்த ஆளுங்க எல்லாமே வந்து போலீஸில் ரெட் ரூம்லேருந்து ஆளுங்க எல்லாமே வந்து ஸோ ஒவ்வொருத்தருமே அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது இந்த மெலினா வந்து ரெட் ரூம்காக வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. இவங்களுமே வந்து ரெட் ரூம் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ரெட் ரூம் எங்கே இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? இங்கே லேண்ட்லலாம், இங்கே பூமியிலலாம் அது இல்லை, வானத்தில் அதுவும் மேலே தாண்டி இருக்குது. ஸோ அப்புறம் அந்த ரெட் ரூமுக்கு போகிறாங்க. அப்புறம் அங்கே பிளாக் விடோஸ் எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இந்த ட்ரிகோ இருக்கால அவங்ககிட்ட நம்ம மெலினா போயிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இந்த எலினா இருக்காங்கல்ல அவங்களோட மூளையில் எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டுட்ருக்காங்க. அப்புறம் தாங்க தெரிய வருது அவங்க இருந்தது மெலினா இல்லை நட்டாஷா தான். ஸோ அப்போ நட்டாஷாங்கன்னு பார்த்தீங்கன்னா நட்டாஷா அப்புறம் நம்ம அலெக்ஸையுமே வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது அது நட்டாஷா இல்லை, அது வந்து மெல்லினான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே இருந்து எல்லாமே தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க இருக்காங்க இல்லைங்க இந்த எலினா. ஸோ அவங்களுமே பாக்கெட் எடுத்து பிளேட் எடுத்து அப்படி கீரை போட்டு எடுத்து தப்பிச்சிடுறாங்க. அப்போ தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உன் பொண்ணு நான் தெரியாதனமாக கொண்டு மன்னிச்சிடு அப்படின்னு. யார் பொண்ணு அங்கே இருந்து பேர் பொண்ணு அப்படின்னு வந்து பார்த்துட்டா டாஸ்க் மாஸ்டர் தாங்க அவங்களோட பொண்ணு. அதுக்கப்புறமா இந்த டாஸ்க் மாஸ்டர் கூடயும் இந்த அலெக்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற அலெக்ஸ் சொல்கிறாரு. அலெக்ஸ் இல்லைங்க சாரி இந்த ட்ரிகோ சொல்கிறாரு. அப்போ தான் பிளாக் வீடை போட்டு இந்த ட்ரிகோ போட்டு பயங்கரமாக அடிக்க அவங்களுக்கு ஒன்றுமே அவங்களே என்ன லாக் போட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த மெல்லினாவுமே எப்படி ஈஸியாக அந்த ஒரு டேமல் மாதிரி இடத்துக்கு அப்படியே கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தூர போட்டு அப்படியே அங்கே தப்பிச்சிடுறாங்க. இந்த டாஸ்க் மாஸ்டர்லேயும் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதில் அப்படியே அவருமே அரைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த அலெக்ஸ் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே அந்த டாஸ்க் மாஸ்டர் கூட உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தாங்க இது ட்ரிகோ இருக்கார்ல ஸோ அவர் வந்து பிளாக் வீடோ கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் பிளாக் வீடோவில் ட்ரிகோ தொட கூட முடியல. அப்போ தாங்க பிளாக் வீடோ அவங்க மூக்கை உடச்சிக்கிறாங்க. அது இந்த ஸ்மெல்லால் தாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ இப்போ தான் மூக்கோட அந்த நர்வஸ் உடச்சிட்டாங்க. இப்போது அவங்க எப்படியாவது அவனை போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரிகோ எப்படியோ பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பிளாக் வீடோ எல்லாமே வராங்க. பிளாக் வீடோ எல்லாமே வந்து அப்படியே நம்ம நட்டாஷா போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அங்கேருந்து ட்ரிகோ அப்படியே ஈஸியாக தப்பிச்சு போயிடுறாரு. நம்ம எலினா வந்து சிரமை ஒரு பாம் மாதிரி போட்டு அப்படியே பிளாக் வீடோ எல்லா பிளாக் வீடோ மேலே போடுறாங்க. ஸோ அப்புறம் எல்லாமே விடுவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த ட்ரிகோ இருக்கான்ல அவன் வந்து ஒவ்வொருத்தவனோட பிளாக் வீடோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சுருப்பான். ஸோ அதெல்லாமே நட்டாஷா டவுன்லோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களுமே இருக்காங்க. ஸோ இவங்களுமே அப்படியே கஷ்டப்பட்டு வெளில வந்துடுறாங்க. அப்புறம் இந்த ட்ரிகோ இருக்கான் தெரியுமா அவன் அப்படியே ஓடிட்டாங்க. அப்போ தான் டாஸ்க் மாஸ்டருமே வந்து அந்த சீரமை போட்டு டாஸ்க் மாஸ்டருமே விடு வச்சிடுறாங்க. அப்புறமா என்ன இந்த எலினாலாம் வராங்க. ஸோ அவங்க எல்லாமே ஒன்றா போகிறாங்க. அப்போ தான் அங்கே தெரியாது இந்த எலினா இருக்காங்கல்ல அவங்க வந்து ட்ரிகோவை வந்து ஒரு பாம் மாதிரி இருக்கும்ல ஸோ அந்த இன்ஜின்லேருந்து ஒரு பார்ட் எடுத்து விட்றாங்க. ஸோ அதை அப்படியே வச்சுட்டு இந்த ட்ரிகோ செத்து போயிட்டான். அதுக்கப்புறமா என்ன சந்தோஷமாகறாங்க. ஸோ இப்போ மற்றவங்க எல்லாமே அப்படியே கஷ்டப்பட்டு அப்படியே அந்த சாப்பருக்குள்ளே போயிடுறாங்க. ஆனால் நட்டாஷா மட்டும் அங்கே ரோஸ் வரான். ரோஸை நான் பார்த்துறேன் நீங்கள் எல்லாம் போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ரோஸ் அந்த இடத்துக்கு வராங்க. நான் யாருன்னு யாருக்கும் தெரியாது, இதுக்கப்புறம் தான் நான் யாருன்னு தெரியும், நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்படியே எக்ஸ்பிரஷனை காமிக்கிறாங்க. அப்புறமா நமக்கு 2 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. நம்ம நட்டாஷா இருக்கிறாங்கன்னு அவங்க ஹாஸ்டல் எல்லாமே மாற்றிக்கிட்டு நான் அவெஞ்சர்ஸை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்கிட்ட சொல்கிறாங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாமே ஜெயிலில் இருக்கிறாங்க. ஸோ ஒரு சில அவெஞ்சர்ஸ் எல்லாமே ஜெயிலில் இருக்காங்க. நான் அவங்களெல்லாம் போய் காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ரிக்கி கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பிளாக் விடோ சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்புறம் தான் தெரிய வருது அவங்க தான் எங்கேயோ செத்து போயிட்டாங்கல்ல. ஸோ செத்து போயிட்டதுக்கப்புறமா நம்ம எல்லாமே கண்ணீர் அஞ்சலி விட்டோம்லாங்க ஃபார் மூவில். ஸோ அது இன்னும் வியூஸே போகாமல் இருக்குது. இது வந்து ஏதோ கொஞ்சம் வியூஸ் போகும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ இது நம்ம பார்த்துப்போம் அப்படிங்கிற விட்டா அதுக்கப்புறமா நமக்கு இவங்களும் இந்த நம்ம நட்டாஷாமே சாப்பரில் ஏறி அங்கே வந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடும் அதை போயிடுறாங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த எலினா இருக்காங்களோ அவங்க வந்து நம்ம நட்டாஷாவோட இறப்பை வந்து பார்க்குறாங்க. அப்போ யாரோ ஒருத்தவங்க வேலண்டினா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து நம்ம எலினா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் நட்டாஷா உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே, யோ அவன் என் அக்கா. ஓ அப்படியா, சரி நட்டாஷா எப்படி செத்தா தெரியுமா? யாருக்கு தெரியும்? உலகத்தை காப்பாற்றுறதுக்காக தான் செத்தா. ரொம்ப நல்லதாக போச்சு. ஆனால் செத்ததுக்கு காரணம் உலகம் இல்லை. அப்போ யார் நீங்களா? இல்லை நான் அதுக்கு என்ன நீங்கள் புலம்புறீங்க? ஒருத்தன் தான் காரணம். ஒருத்தனா ஒருத்தியா? ஒருத்திக்கு ஒருத்தன் என்னது? இல்லை ஒருத்தன் தான். அவன் பேர் என்ன தெரியுமா? அவன் பேர் என்ன? ஹாக்கைனா யார் அவன்? கிளின்ட் பார்டன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிளின்ட் பார்டனோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.